அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்கள் யாருக்காவது எங்களுக்கு ராசி நட்சத்திரமே தேவையில்லைங்க, நல்ல வரனா ஆண்மகன் இருந்தால் போதும், நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கணும், 1 டிகிரி 2 டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க, அதாவது விதவைகளாக இருந்தாலும் சரி, கணவனால் கைவிடப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஏழைங்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி உள்ளவங்களாம் தாராளமாக, அதாவது முதல் மனம் மறுமணம் தாராளமாக வந்து நம்ம சேனலுக்கு ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட இருக்கக்கூடிய வரன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வக்கீல் மாப்பிள்ளைங்க இருக்காங்க, காடு தோட்டத்தோடு இருக்காங்க, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வசதி வாய்ப்பாக தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, நல்லா ஒரு 3 டிகிரி முடித்தவங்க எங்களுக்கு வந்து 1 டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க, எங்களுக்கு வந்து ஃபேமிலி மேனாக இருந்தால் போதும், வேறலாம் நாங்கள் 1 ரூபா கூட எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 8வது படித்த பெண்கள், இப்போ 8வது படித்த பெண்கள் ரொம்ப கம்மியாக படித்த பெண்களுக்கு மெயினாக வந்து நம்ம சேனலில் முன்னுரிமை கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து முதல் மனம் மறுமணம் எங்களுக்கு 8வது படிச்சிருந்தா கூட போதுங்க, 10வது படித்தா கூட போதுங்க, எங்களுக்கு தேவை குடும்ப பாங்கான பொண்ணாக இருக்கணும், குழந்தைங்களோட இருந்தால் கூட ஏற்றுக்கிறேன்றாங்க. ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்களோட விட்டுட்டு அவங்க கணவர்லாம் நிறைய பேர் தவறிடுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தாராளமாக அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நாங்கள் வந்து எங்கள் சேனலில் வரவேற்கிறோம். அதனால் மெயினாக அவங்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமையை கொடுக்குறோம். அதனால் யாராக இருந்தாலும் சரிங்க, நம்ம வாட்ஸ்அப் வர அந்த ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட விருப்பங்களை தெரிவிக்கலாம். தெரிவிச்சிங்க அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு வரன்களை நான் போட்டு விட்றேன். அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம நேரில் பேசிக்கலாங்க. இன்றைக்கி வந்து சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து எந்த வரனை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து நாடார் கம்யூனிட்டி சேர்ந்த ஆண் வரன் தாங்க பார்க்க போகிறோம். முதல் மனம் பார்க்க போகிறோம். இவர் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் என்கின்ற சண்முகங்க. இவர் பிறந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 9ஆம் மாதம் 1998 பிறந்திருக்காரு. இவர் வந்து ஐடி ஃபீல்டு முடிச்சிருக்காருங்க. இப்போ வந்து ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தனியார் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு பூர்வீக வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தான் இருக்காரு. இவர் வந்து ஒர்க்குக்காக இப்போ வந்து சென்னையில் இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிங்க, நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம். உடனே பிறந்தவங்க தம்பி மட்டும்தான் இருக்காங்க, அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்கங்க. இவங்க ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஃபேமிலி. இவர் வந்து எப்படி எதிர்பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிகிரி முடிச்சிருக்கனால ஐடி ஃபீல்டில் இருக்கனால எங்களுக்கு வந்து ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 1 டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து நல்ல பொண்ணாக இருந்தால் எங்களுக்கு அது போதும், வேறலாம் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து மெயினாக பெண் தான் வேணும். அதனால் நல்ல வரனாக இருந்தால் எங்களுக்கு ஓகே, எந்த மாநிலமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. பக்கமாக இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஓகேனா நாளைக்கு கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த தம்பியோட பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான ஜாதகங்க, ராகு இதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்கள் யாருக்காவது எந்த வரனை பிடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம சேனலுக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எனக்கு ஏதாவது ஹாய் மெசேஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த தம்பியோட ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சி விட்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.